ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல். சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக தொலியை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மண் இருக்கும் நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்ல தொலியும் சீவிடுங்க. முதல்ல கழுவி வைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய 4-5 தடவை கழுவ வேண்டியிருக்கும். ஏன்னா மண் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பீஸ் ஆனோன்னு என்ன ஆகிடும், அந்த தொலியை நம்ம சீவி இருக்கோம், தொலியில் உள்ள மண் ஃபுல்லாக ஒட்டியிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தோல் இருக்கும்போது கழுவியாச்சுன்னு விட்டுருவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அதே கை நம்ம படும்போது கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே மண் இருக்கும். அதனால் இந்த பீஸாயும் நல்லா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீவலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக சீவி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை வச்சு நீங்கள் பொரித்து எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனைக்கிழங்கு நம்ம அப்பளம் பண்ணாமல் ஒரே டெய்லி அப்பளம் பண்ணால் போர் அடிக்கும். இந்த மாதிரி சேனைக்கிழங்கு வாங்கி பார்த்தீங்கன்னா சில பேர் வேக போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அப்படியும் பண்ணலாம். இல்லை வறுவல் சில பேருக்கு அப்படி பண்ணால் பிடிக்காது. இந்த வறுவல் பண்ணால் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் சேனைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சீவி கொஞ்சம் 2 துண்டு எடுத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறைய வந்துடும். சீவ நிறைய வந்துடும். அது சீவதும் போது என்ன பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒன்று வாங்கினாலே ஒரு பெரிய ஃபேமிலியே ஒரு 5-6 பேரை நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அந்த வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சீவிடுங்க. சீவினதுக்கப்புறம் கழுவ வேண்டாம். முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் போட்டு எப்போவுமே எண்ணெயோடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் இந்த மாதிரி வடிகட்டுற தட்டு இருந்தால் போடுங்க. இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பரில் போட்டுருங்க. 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதில் உள்ள எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த பேப்பரை ஏதோ உறிஞ்சிடும். இல்லை இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா எண்ணெய் இருந்தால் எண்ணெயெலாம் சொட்டி ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போது க்ளீனாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே உப்பு வேணால் உப்பு அப்புறம் காரப்பொடி வேணும்னா பண்ணுங்கள். இல்லை காரம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் உப்பு மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா குலுக்கணும். நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக சாயந்தரத்து நேரத்தில் சாப்பிட்லாம். இல்லை சாதம் கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நல்லா கரகரப்பாக வேணும்னா கொஞ்சம் சவக்கிற தண்ணி வைக்கலாம். இல்லை கரகரப்பு பிடிக்காத சில பேருக்கு கொஞ்சம்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 5000த்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலாவது கண்டிப்பாக பார்த்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.